எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோன்னா, இங்கே உள்ள எங்கள் வயலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே உள்ளதெல்லாம் நடவு நடந்துகிட்ருக்கு. அதை அப்படியே வீடியோ எடுத்து போடலான்னு போயிட்டுருக்கேன். இப்போ நாங்கள் போகிற பாதையில் உள்ள இடங்கள்லாம் நாங்கள் சின்ன வயசில் எல்லாம் இந்த இடத்துலலாம் நிறையா விளையாண்டுருக்கோம். இந்த நீர் தொட்டியில் எல்லாம் குளித்து அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடம் இன்னொருத்தவங்களோடது. ஆனால் இங்கெல்லாம் நாங்கள் பழகின இடங்க. பாருங்கள், எல்லோரும் வந்துட்டாங்கங்க. பின்னாடியே எல்லாம் ஓடியாந்துட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் எங்கள் கூடயே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா வயல்வெளிக்கு வர்றதுனால எல்லாருமே வந்துடுறாங்க. உள்ளே அடைச்சி போட்டு வந்தால் அப்பா திறந்து விட்டார். இவ தான் சிம்கா. இவளை நீங்கள் அதிகம் பார்த்துருக்க முடியாது, இந்த வெள்ளை பொண்ணுக்கு. ஆனால் இதுக்கு ஃபேமிலியே உண்டுங்க. பரம்பரையாக அங்கேயே இருந்தவங்க. அவங்க அம்மாச்சி, அவங்க அம்மா, பெரியம்மா, சின்னம்மா எல்லோரும் இருந்தாங்க. அதில் 2 பேரை கொண்டுட்டானுங்க. நான் பின்னாடி அதெல்லாம் ஒரு வீடியோவாகவே போடுறேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சும்மா தாங்க கிடக்கு. இது மற்றவங்களோடது. அந்த பக்கம் தென்னை மரங்கள் இது. இந்த மாதிரி ஒரு வியூ இங்கே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த வயல்வெளியை சுற்றி 4 வரப்புகள்லேயும் இந்த தென்னை மரத்தை போட்டுருவாங்க. அது தென்னைக்கு தென்னையும் வந்துடும், தேங்காயும் பறிச்சுக்கலாம். கீழே பார்த்தா நமக்கு விவசாயமும் பண்ணிடலாங்க. 4 வரப்பும் சுற்றி இது நம்ம இடம் இதுங்க. இந்த பக்கம் தோப்பாகவே போட்டிருக்காங்க, 1 ஏக்கருக்கு மேலே உள்ள இடங்கள. அதுவும் இன்னொருத்தங்களோடது தான். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இடங்க. இது மாமரம் ஒன்று இருக்குது இங்கே. நல்ல மரமாக வச்சுருப்பாங்க. இந்த தென்னையெல்லாம் நம்மளோட அது தாங்க. இது எல்லாமே நல்லா உயர்ந்து நிற்கிறாங்க தென்னை மட்டும். இவங்க இந்த மாமரத்துக்கு கீழே ஓய்வு எடுக்கிறாங்க. இன்னொரு ஆள் எங்கேயோ போயிருக்கார். அவர் ருத்தேஸ்வர் எங்கேயோ போயிருக்காரு. பாருங்கள், நல்லா ஓய்வு எடுத்துட்டாங்க அவங்க. இந்த டாமி, அவன் இந்த வெள்ளையாக இருக்கிறது டாமி அம்மா. பின்னாடி போகிறது தான் இந்த வெள்ளையாக இருக்கிறதோட பையன். அது டாமியோட அம்மா தான் இது. டாமியோட அம்மா. இவ்வளோ நாளும் என்னை படம் எடுக்கவே விடாதுங்க. கிளம்பிட்டா பாருங்கள். ருத்தேஸ்வர் எவ்வளோ ஜாலியாக படுத்திருக்காருன்னு. அந்த ஈரத்துக்கு, இந்த உஷ்ணம் அதிகமாக, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அவன் அந்த நடவு வயலில் சேரடிச்சு போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ஜம்முன்னு படுத்துட்டான் பாருங்கள். இதுதாங்க மோட்டார், இந்த ஷெட்டு போடுவாங்கள்ல, இதுக்கு பேர் என்ன இளங்கவா? பம்பு செட்டுக்கு உள்ள மோட்டார் லைனு, ஷார்ட்டு இதையெல்லாம் வச்சு இந்த கட்டடத்தை போட்டிருக்காங்க, மாடி மாதிரி போட்டு. இதை முன்னாடிலாம் சும்மாவே தான் வைப்பாங்க. எல்லாம் ஒயரை அறுத்து எடுத்து கொண்டு போய் வித்துட்றானுங்க. நிறையா இந்த மாதிரி 2-3 ஐட்டம் எல்லாம் போயிட்டுங்க. சரியான நேரத்தில் ஒயரை எடுத்துருவாங்க. பொறாமைனாலையும் பாதி பண்ணிவிடுவாங்கங்க. இப்படி லாக் பண்ணிக்குவாங்க இந்த கதவை போட்டு. இதுதான் இங்கே உள்ள. முன்னாடிலாம் பெரிய கட்டடமாக கட்டுறது. இப்போ சப்ரசபிள் பம்புங்கிறதுனால கீழே போயிடும். அந்த ஒயர் வர்றதை கட் பண்ணி எப்படியோ எடுத்துடுவாங்க. அதனால் இதை போட்டால் தாங்க சேஃப்டியாக இருக்கும் இங்கே உள்ள விவசாயிகளுக்கு. இதுவும் தென்னையோட வியூ தாங்க. இது இன்னும் உயரமாக தெரியுதுங்க. இப்படியே பார்த்தோம்னா இங்கே இந்த மோட்டார் ஷெட்டு, இது தாங்க பம்ப் லைனு, சப்ரசபிள் பம்ப் இதில் தான் இருக்குங்க. இது வழியாக அப்படியே தண்ணி போகிற இடங்களுக்கு அப்படியே பாதையில் எப்படியே போய் அங்கே பைப் லைன் போட்டுருவாங்க. அந்தந்த பைப்புக்கு அந்தந்த
வியூக்கு அந்தந்த பாதைகளுக்கு உள்ள இடத்துல போய் தண்ணியை திறந்து விட்ருவாங்க, தேவையில்லாதப்போ மூடிக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு புத்து இருக்குது, கரையாம்புத்து தான். ஆனால் இங்கெல்லாம் பாம்புகளும் வருங்க. இந்த பகுதியில் ஒன்று இருக்குங்க. இதுலேருந்து கூட இந்த கரையாம்புத்தில் உள்ள மண்ணை கூட நம்ம எடுத்து அந்த அரிப்புக்கு இதுக்கெல்லாம் தடவிட்டு நல்லா பூசிட்டு, உள்ளே இருக்கும் கட்டி கட்டியாக களிமண் மாதிரி, அதை எடுத்து நம்ம மேலுக்கு தடவி கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சிட்டோம்னா அந்த அரிப்பு இதெல்லாம் தோல் நோய்கள்லாம் அத்து போயிருங்க. கலரும் நல்லா மாறும்னு சொல்லுவாங்கங்க. இதுதான் நடவு வயலுங்க. இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க, நடவு நட்டுக்கிட்டு வராங்கங்க. இதை காமிக்கத்தான் நாங்கள் கொஞ்சம் தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த வயல். பாருங்கள், அந்த இடம் இன்னும் நடவு போடலை. இந்த 4 பக்கமும் உள்ள வரப்பை சுற்றி உள்ள தென்னை மரங்கள்ங்க. இதெல்லாம் அண்ணன் தான் போட்டாருங்க. நடவு நடந்துக்கிட்டுருக்கு, நட்டுறாங்கெல்லாம். பாருங்கள், அந்த பக்கம் அந்த பகுதி சேரடிச்சு கிடக்கு. இதெல்லாம் நடவு போட்டாச்சுங்க, நடவு போட்டாச்சு. பாருங்கள், ருத்தேஸ்வர் பாதையை அடைச்சிட்டார் போகக்கூடாதுன்னு. ருத்தேஸ்வர் எந்திரிச்சுங்களேன், தள்ளிக்குங்க, வாங்க அப்படியே வாங்க போங்க. அப்படியே பாருங்கள், அங்கே ஒரு பைப் லைன் போட்டு ஓடுது, அது ஏறாம். இந்த மோட்டாருக்கு ஏருக்காக வச்சுருக்காங்க. அது இவங்க தான் நடவு நடுறாங்க. இவங்க தான் கங்காணி அன்பரசின்னு பேர். என்ன ஊருப்பா? அரசூர்லேருந்து வந்து தான் இவங்க தான் ஆளை அழைச்சிட்டு வந்து இந்த நடவை போடுறாங்க, போட்டுட்ருக்காங்கங்க. இதுதாங்க விவசாயிகளோட நிலமை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பயிர்களை உருவாக்குறாங்க. நம்மளுக்கு உணவுக்கு நெல்லை கொடுத்து அரிசி ஆக்கிக்கிறோம். ஆனால் அவங்களோட பாடு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. விவசாயம் அந்த நாற்றுக்கு விதை நெல் வாங்குறதுலேருந்து ஆரம்பிக்கும். அவங்களோட கையில் வச்சுருந்து பண்ணுறவங்க பண்ணிடுவாங்க. ஆனால் அந்தந்த செலவுகளுக்கு அந்த விவசாயத்துலேருந்து வர்ற வருமானம் அப்புறம் திரும்ப அதில் வந்து நம்ம கருது அறுக்கிறதுக்கு அந்த மிஷினுக்கு, அந்த வைக்க கட்டுறதுக்குள்ள மிஷினுக்கு ஆள் கூலி, இன்னும் கடைசி வரைக்கும் அந்த பணம் அவங்களுக்கு போதாத குறையாதாங்க இருக்கும். ஒரு மாவுக்கு ஒரு 12 மூட்டை ரேட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பக்கமெல்லாம் வந்து ஒரு திருவாரூர் மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து மாவுக்கு 10 மூட்டை வந்துருச்சுனாலே நல்லாயிருக்கும். அதை நல்லா சிக்கனமாக பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் ஏற்படாது. இடையில ஏதாவது உடம்பு சரியில்லையா, 1 லட்சம் வேணுமா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா டெய்லி சம்பளமும் அவங்க வாங்குறதில்ல. முதலீடுன்னு பார்த்தா நம்ம போட்டு தான் எடுக்கணும் அதை. ஏன்னா மற்ற வேலைகள் மாதிரி மாதம் சம்பளம் எடுக்க முடியாது, நாள் கூலி மாதிரியும் எடுக்க முடியாதுங்க. 3 மாதத்துக்கு உள்ளதை அப்படியே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. அது 3 மாதத்துக்கு அப்புறம் அதை அறுவடை பண்ணி போட்டு அதுக்கும் சில செலவுகளை செஞ்சு அப்படி தாங்க கொடுப்பாங்க. அதுதான் விவசாயிகளோட நிலமைங்க. இங்கே இந்த பனை மரம் இருக்குது, நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. அப்படியா? இது பத்தி நடவாது இல்லைன்னா ஆள் நடவு தான் பத்தி போட்டு. ஆள் நடவுலையே பத்தி வச்சு அப்படி நடுறாங்க. அது இதெல்லாம் நடுறாங்க. இவர் தான் நம்ம இதை பார்த்துக்கிறார், நீர் பாய்ச்சிறது, தண்ணீர் பாய்ச்சிறது பண்ணுறது எல்லாத்தையும். இளங்கோன்னு பேர். அவங்க அம்மாவிலேருந்து இங்கே தான் எல்லாம் இருப்பாங்க, நல்லாவும் பண்ணுவாங்க. வணக்கம். இது பக்கத்தில் உள்ள அவங்க நிலங்க. இது எல்லாமே சவுக்கு தான் போட்டிருக்காங்க. தண்ணி பற்றாக்குறையினால் சவுக்கு போட்டு, ஏன்னா கொஞ்சமாக அதுக்கு இருந்தால் போதும் தண்ணீர், அதனால் சவுக்கே போட்டுட்டாங்க அங்கே.
இந்த இடம் ஃபுல்லும் சவுக்கு தான். இதாங்க இது பாருங்கள், இதுதான் சவுக்குங்க, ஃபுல்லுமே சவுக்கு. இந்த இடம் ஃபுல்லும் சவுக்கு தான் போட்டுருக்காருங்க. இந்த ஜூலி டாமி எல்லாம் இந்த சவுக்கு தோட்டத்துக்குள்ளே நல்லா குளுமையாக இருக்குதா, உள்ளே நின்றுக்கிட்டுச்சுங்க. விளையாட்டு, நல்ல விளையாட்டு இதுங்களுக்கு. விவசாயிகளோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதுங்க. இதில் அரசாங்கம் லோனுன்னு கொடுத்தா கூட அதை திரும்ப பயிரிடுற போது அது சரியான விளைச்சல் இல்லைன்னா அதை திரும்ப கட்ட முடியாதபடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது. அதற்கு அவங்களும் கொஞ்சம் விட்டு பிடிச்சி பண்ணலாம் விவசாயிகளுக்குன்னு அரசாங்கம். அதை மற்றவங்கள்ட்ட வசூல் பண்ணுற மாதிரி விவசாயிகள்கிட்டையும் கெடுபிடி பண்ணி வசூல் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை தருங்க. அதே மாதிரி டிராக்டர் லோனு போட்டாலுமே அப்படி தாங்க, டிராக்டரே தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த விவசாயிகளுக்குன்னு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் லோனில் கொஞ்சம் நல்லபடி பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா அவங்க பண வரவு இருக்கும்போது கட்டுறது மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுக்கணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நடவுக்காரங்க இப்போ தான் பாட்டு கூட பாடுறாங்க. மற்றபடி இந்த மாத சம்பளம் எடுக்கிறவங்க மாதிரி விவசாயிகள் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயத்தை பண்ணி நெல் கொடுத்து நமக்கு அரிசியை கொடுக்குறாங்க, சோறு போடுறாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம சாப்பாடு ருசியான அரிசிகளை சாப்பிட முடியாதுங்க. இதெல்லாம் பார்த்து அரசாங்கம் விரிவான முறையில் விவசாயிகளுக்கு நல்ல உதவிகளை பண்ணணுங்க. ரொம்ப இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குனே வந்தேங்க. எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மற்ற வீடியோலாம் போட்டிருக்கேன், அதையுமே பாருங்கள் எல்லோரும். ரொம்ப நல்லா இருக்குங்க, பயனுள்ளதை தான் போடுறேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டதை தான் எடுத்து போடுறதுங்க. ரொம்ப நன்றிங்க.